ஹாய் எவ்ரிவன். நான் இன்றைக்கி சென்னையில் ஒரு கோயில் போயிருந்தேங்க. அங்கே சூப்பரான இந்த மரம் ஒன்று பார்த்தேங்க. இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் அப்படிங்கிறது தான். இந்த பூ ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நல்லா 5 பெட்டல்ஸ் சுற்றி இருந்தது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 தலை நாகத்துக்குள்ளே அப்படியே சிவலிங்கம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. இதை சுற்றி நிறைய பெட்டல்ஸ் இருந்தது. இது கோயிலில் சாமி கும்பிட்டு வர்றப்ப எனக்கு பிரசாதமாக கிடச்ச பூவில் இருந்ததுங்க. அப்போ தான் இது என்ன பூ அப்படின்னு பார்த்தப்ப தான் வெளியே வந்து பார்த்தா நிறையா ஒரு 2-3 மரம் இருந்தது. இப்படி தான் இருந்ததுங்க அந்த பூவு. நாகலிங்கம் பூ அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தாங்க சனி பயிற்சிலாம் நடந்துருந்துச்சு. மார்ச் 6ஆம் தேதி தான் நடந்திருந்தது. ஸோ அது நடந்து ஒரு 48 நாளைக்குள்ளே நமக்கு எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து போய் பரிகாரம் செய்யணுமோ அது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு திருநள்ளாறு வரையும் போக முடியாது. பட் எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த கோயில் இருந்தது. என்ன கோயில் பார்த்திங்கன்னா பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயில் தாங்க. பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் இருக்குது. இங்கே வந்து திருநள்ளாறை போல் சனி பகவானுக்கு தனி சன்னதிலாம் அமைஞ்சிருக்குங்க. உள்ளே வந்து ஒரு காலபைரவர் வந்து இருப்பாருங்க. அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயந்தரம் அந்த 4:30 to 6 ராகு காலத்தில் வந்து நம்ம அந்த புணுகுன்னு சொல்லுவாங்க, அது வாங்கி பூஜை பண்ணுறப்ப நம்மளுடைய கடன் பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சனி பயிற்சிக்கு பரிகாரம் பண்ணணும், திருநள்ளாறு வரையும் போக முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த கோயிலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பொலிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு போடுங்க. வட திருநள்ளாறுன்னு போட்டிங்கனாலும் இந்த கோயில் வந்து காமிக்கும் உங்களுக்கு. சனிக்கிழமை இங்கே கூட்டம் இருக்கும். அதே மாதிரி பிரதோஷத்துக்கு இங்கே செம கூட்டம் வருங்க. ரொம்ப விசேஷமான கோயில். கண்டிப்பாக சென்னையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவையாவது இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பூ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சனி பயிற்சிக்கான சார்ட் வந்து முதல்ல ஒன்று காமிச்சிருந்தேங்க. அதில் வந்து யாருக்கெல்லாம் பேட், வெரி பேட், வெரி வெரி பேட் அப்படிலாம் இருக்கோ அவங்களாம் போய் நீங்கள் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.